ஹாய் கோலமயில்களே! இன்னைக்கு பங்குனி உத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்த நாள். கோயிலுக்கு போகலாம்னு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகலாம்னு நான் சேரோட்டோல எங்க ஏரியால கிளம்பி போனேன். பௌர்ணமினால தென்பரங்குன்றத்திலேயே ஆட்டோவ நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து இறங்கி நடந்து தான் போகணும் கோவிலுக்கு. நான் டிராஃபிக் போலீஸ்மேன்ட்ட கேட்டேன். "என்ன சார் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. எதுக்காக இங்கேயே ஸ்டாப் பண்ணுறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஏம்மா இங்கேருந்தே நீங்கள் நடந்து போங்க. முருகா முருகான்னு சொல்லிட்டே நடந்து போங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமே" அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார். "இங்கேயே இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே தானே நிப்பாட்டுறாங்க" அப்படின்னு சொன்னார். "அது கொஞ்சம் கூட்டம் இருக்கும்போது தானே சார் நிப்பாட்டுவாங்க. நீங்கள் இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் இப்போ நிப்பாட்டுறீங்களே" அப்படின்னு கேட்டேன். "திருவண்ணாமலையில போய் பாரும்மா, அங்கெல்லாம் ரெகுலராகவே அப்படி தான் இருக்கும்" அப்படின்னு சொன்னார். இப்போ இதுக்கெல்லாமே ஒரு விடிவே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுது. திருவண்ணாமலையிலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, அங்கேயும் இதே மாரி தான் நடக்குமா? கிரிவலம் அன்னைக்கு நீங்கள் நடந்து தான் அந்த ஏரியா பக்கத்தில் உள்ளவங்க எங்கேயாச்சும் போகணும்னா, ரொம்ப தூரம் நடந்து தான் போவீங்களா? எப்படிங்கிறத கமெண்ட்டில சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்காகவும் என்னுடைய தோழிகள், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எல்லாரும் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. தோழிகளே, லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது நம்ம கோலம் போடுறோம், வீட்டு வேலை செய்கிறோம், நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்மளாலேயும் ஆன்சர் பண்ண முடியும், நமக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, நம்ம தமிழக தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக், நமது இந்திய தேர்தல் ஆணையரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு கீர்த்தி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஞானேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோவை பார்த்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக ரொம்ப 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 நன்றி கீர்த்தி சிஸ்டர். அப்புறம் ஓம் பிரகாஷ் சிஸ்டர்னு ஒருத்தவங்க அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. தேவி சிஸ்டர் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஒரு தனி மனித ஆள் கையில் ரொக்கம் பணமாக கொண்டு போகிறது இவ்வளோ பணம் தான் கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே கொண்டு போனாங்கன்னா அதுக்காக உரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பணம், மேக்ஸிமம் பணம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கருத்து படம் மாதிரி நான் பேப்பர்லேயும் சோசியல் மீடியாவிலையும் வந்துருந்துச்சு. அதாவது ஒருத்தர் 10,00,000 பைய 10,00,000 பணத்தை கொண்டு போகிறாரு. கையில் உடஞ்ச பூட்டு வச்சுருக்காரு, சுத்தியலை வச்சுருக்காரு. அந்த ஹையர் ஆஃபீஸர் இன்னொரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் 10,00,000 பணத்தை கொண்டு போகிறாரு, கையில் சுத்தியலும் உடஞ்ச பூட்டும் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு, உரிய ஆவணங்கள் இருந்தால் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து படம் சோசியல் மீடியாவில் வந்திருந்துச்சு. அதை பார்த்த உடனே சிரிக்கிறதா சிந்திக்கிறதாங்கிறது தெரியலை. அதை அதோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாதவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுமே. சரி சிஸ்டர், எல்லாருக்கும் நன்றி. என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, என்னோடய கோலம் எப்படி இருக்குது, நான் இன்னும் ஏதாச்சும் டெவலப் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர். உங்கள் ஃப்ரெண்டா, உங்கள் சிஸ்டரா, அக்காவா, தங்கச்சியா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.